உலகமெங்கும் பறவை கிடைக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர தடையில் நாம் பார்க்க இருப்பவர் சரோஜா தேவி. நாடோடி மன்னனில் வாய்ப்பு கிடைத்தது எப்படி? சரோஜா தேவி தகவல். கன்னட படத்தில் எடுத்த எடுப்பிலேயே கதாநாயக அறிமுகமே புகழ்பெற்ற சரோஜா தேவிக்கு தமிழ்நாட்டில் பெரிய புகழை தேடி இந்த படம் எம்ஜிஆரின் நாடோடி மன்னன். இதை பற்றி சரோஜா தேவி ஒரு கட்டுரை எழுதிப்போது, கன்னடா கச்ச தேவையான படத்தில் படப்பிடிப்பு சென்னையில் நடந்து கொண்டிருந்தது. அப்போது கோடி சூரிய பிரகாசத்து உடன் ஒருவர் படப்பிடிப்பு நடத்துக்கு சென்றார். அவரை பார்த்ததும் அங்கிருந்த எல்லாரும் எழுந்து வணக்கம் தெரிவித்தார்கள். ஆனால் அவர் யார் என்று எனக்கு தெரியாது. எனவே நான் பேசாமல் உட்கார்ந்திருந்தேன். அவர் படப்பிடிப்பு தளத்தினை சுற்றி பார்த்துவிட்டு இயக்குநரிடம் சென்றார். என்னை காட்டி, யார் இந்த பெண் என்று கேட்டார். இயக்குநர்கள், அவர்தான் இந்த படத்தின் கதாநாயகி, புதுமுகம், பெங்களூரை சேர்ந்த பெயர் சரோஜா தேவி என்று தெரிவித்தார்கள். வந்தவர் பேசாமல் சென்று விட்டார். அவர் போகும்போதும் எல்லோரும் எழுந்து வணக்கம் தெரிவித்தவுடன் பணிவுடன் வழி அனுப்பி வைத்தனர். அவர் சென்ற பிறகு வந்தது யார் என்று நான் இயக்குநருடன் கேட்டேன். அவர்தான் எம்ஜிஆர் என்று தெரிவித்தார்கள். ஐயோ, அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன். அவ்வளோ பெரிய மனிதன் வந்திருக்கிறார், எதுவும் தெரியாமலே சும்மா இருந்து விட்டோமே என்று மனத்துக்குள்ளே வருந்தினார். எம்ஜிஆர் நடிக்க அப்பந்தமாக இருந்த திருடாதே என்ற படத்தில் நடிக்க கதாநாயகியை தேடினார். படாதிபர் ஏஎல் சீனிவாசனிடம் எம்ஜிஆர் கச்ச தேயாவேணி படத்திற்கு ஒரு கன்னட பெண் நடித்து வருகிறார், அவரை அழைத்து வந்து ஒப்பனை செய்து பாருங்கள், பிடித்திருந்தால் கதாநாயக போடலாம் என்று எம்ஜிஆர் சொன்னார். அதன்படி ஏஎல் சீனிவாசன், சின்ன அண்ணாமலை, மா லட்சுமணன் மற்றும் பலர் முன்னிலையில் எனக்கு மேக்கப் டெஸ்ட் நடந்தது. எம்ஜிஆர் என்னை தேர்வு செய்தாலும் ஒரு புதுமுகத்தை வைத்து எப்படி படத்தில் போடுவது என்று அவர்களும் குழப்பமாக இருந்தது. அவர்களும் யாரும் எம்ஜிஆரிடம் இதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் எம்ஜிஆர் அதை புரிந்து கொண்டார். என்றாலும் என்னை கதாநாயகியாக போட வேண்டும் என்று அவர் வற்புறுத்தவில்லை. என்றுமே அவர் யாரையும் எதற்காகவும் வற்புறுத்தியே கிடையாது. அவருடைய கருத்தை யார் மீதும் தெரிவிக்க மாட்டார். இந்த சூழ்நிலையில் என்னை கதாநாயகியாக போட வேண்டும் என்று எம்ஜிஆர் எண்ணத்தில் மட்டும் மாற்றமில்லை. அவருடைய சொந்த தயாரிப்பான நாடோடி மன்னன் படத்தில் இரண்டாவது கதாநாயகியாக என்னை அவர் நடிக்க ஒப்பந்தம் செய்தார். முதல் பாதி கருப்பு வெள்ளை, பிறகு கலரிலும் படம். அந்த படத்திலும் நான் அறிமுகமானேன். இதில் இதுதான் கலர் பகுதி ஆரம்பமாகும். எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. கன்னடத்தில் PR பந்துலு இயக்கத்தில் நடித்த ஸ்கூல் மாஸ்டர் என்ற படம் தமிழில் எங்கள் குடும்பம் பெருசு என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருந்தது. மயிலாப்பூரில் உள்ள ஒரு தியேட்டரில் அந்த படம் பிரமாதமாக ஓடிக்கொண்டு வெற்றி பெற்றது. அந்த படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கௌரவ படத்தில் நடித்திருந்தார். சிறு பாத்திரம் என்றாலும் எல்லோருக்கும் மிகவும் சிறப்பு விதத்தில் பாத்திரமாக அமைந்தது. மாணவ பருவத்தில் மற்றொரு மாணவனிடம் பேனா திருடும் வேடத்தில் எம்ஜிஆர் நடித்திருந்தார். சிறுவயதில் இப்படி திருட்டு மாணவனாக இருக்கும் அவர் பிற்காலத்து பெரிய அதிகாரியாக வந்து தனது ஆசிரியரிடம் வீடு ஏலத்தில் வரும்போது அதை ஏலத்தில் எடுத்து தனது ஆசிரியருக்கே வழங்குவார். குரு சிஷ்யன் உறவை விவரிக்கும் விதத்தில் அந்த படத்தில் சிவாஜி கணேசன் அருமையாக நடித்திருந்தார். தனது குரு இக்கட்டான சிலையில் இருக்கும்போது அவரை சந்திக்கும் காட்சியில் வெறும் பார்வை மூலமாகவே அற்புத நடிப்பை வெளிப்படுத்தி எல்லாரையும் கவர்ந்தார். தமிழில் நேரடி படங்களை நான் நடித்து புகழ் பெற்றாலும் என்னை தமிழுக்கு அறிமுகம் செய்து வைத்து கன்னட டப்பிங் படமே ஆகும். எங்கள் குடும்பம் பிரிச்சு என்ற படத்தை பற்றி ஒரு பத்திரிகையில் விமர்சனம் என்னை பற்றி எழுதிய போது, ஒரு பக்கம் பார்த்தால் பத்மினி தோன்றும், மறுபக்கம் பார்த்தால் வைஜெயந்தி மாலா போல தோன்றும் இருப்பதாக எழுதியிருந்தார்கள். இவ்வாறு சரோஜா தேவி குறிப்பிட்டார். வாழ்க சரோஜா தேவியின் புகழ்.